தமிழ்நாட்டில் அரசியல் வெப்பம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இன்று வெளியான தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது சாதாரண அப்டேட் இல்ல, இது தேர்தலின் போக்கையே மாற்றக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட். தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் களமிறங்க தயாராக இருக்கும் கட்சிகள் தங்களின் கூட்டணிகளை உறுதி செய்யும் வேளையில் கே. ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல முக்கிய திட்டங்களை வேகமாக அறிவித்து வருகிறது. மற்றபுறம் எடப்பாடி கே. பழனிசாமி தரப்பு கடும் விமர்சனங்களுடன் அரசை சவால் செய்து வருகிறது. இதற்கிடையில் ராகுல் காந்தி தமிழகம் வர உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த வருகை அரசியல் சமநிலையை மாற்றுமா அல்லது இது வெறும் தேர்தல் பிரசார சூட்டா? மக்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இப்போ அறிவிப்புகள் அதிகமா வருது, ஆனா நம்ம வாழ்க்கையில மாற்றம் எப்போ வரும்? சிலர் சொல்றாங்க இந்த முறை மாற்றம் தேவை. மற்ற சிலர் நடப்பது நல்லாதான் இருக்கு, தொடர்ந்து இதே அரசு வேணும். சோசியல் மீடியாவில் #எலெக்ஷன் 2026 ட்ரெண்டிங் ஆகிறது. ஒவ்வொரு கட்சியும் தங்களின் ஸ்ட்ராட்டஜியை ரகசியமாக தயார் செய்து கொண்டிருக்கிறது. அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுவது என்ன தெரியுமா? புதிய கூட்டணி சாத்தியம், சில முக்கிய தலைவர்கள் கட்சி மாற்றம், இளைஞர்களை குறிவைக்கும் பிரசாரம். இந்த 3 விஷயங்களும் தேர்தலின் முடிவை தீர்மானிக்கலாம். ஒரு அரசியல் நிபுணர் சொல்வதாவது, இந்த முறை வாக்காளர்கள் அமைதியாக இருக்கிறார்கள், ஆனா வாக்குப்பெட்டியில் பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். இது 2016, 2021 மாதிரி இல்ல, 2026 தேர்தல் வேற லெவலாக போகுது என்று பலர் கணிப்பு சொல்கிறாங்க. இப்ப கேள்வி என்னன்னா, யார் முன்னிலை, யார் பின்னடைவு, யார் புதிய ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரப்போகிறார்கள்? இந்த வாரம் வரப்போகும் அறிவிப்புகள் தேர்தல் போக்கையே மாற்றக்கூடும். உங்க கருத்து என்ன? இந்த முறை மாற்றமா அல்லது தொடர்ச்சியா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்த மறக்காதீங்க. இது உங்க சேனல். மக்கள் குரல் மற்றும் ஆதரவாளர்கள் திரண்டு கொடிகள் மற்றும் பதாகைகளுடன் பேரணி மனநிலையை உருவாக்கியுள்ளனர். மாநாட்டின் முக்கிய அம்சமாக கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் உரையாற்றுகிறார். அவரது உரையில் தமிழர் அடையாளம், மொழி பாதுகாப்பு, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சமநிலை, மாநிலத்தின் உரிமைகள் ஆகியவை வலியுறுத்தப்படுகின்றன. தமிழர் தன்னம்பிக்கை மற்றும் தன்னாட்சி என்ற கோஷம் முழங்கும் இந்த கூட்டத்தில் இளைஞர்களின் பங்கு மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. சமூக ஊடகங்கள் வழியாகவும் மாநாட்டு நிகழ்வுகள் நேரலை செய்யப்படுகின்றன. இந்த மாநாட்டில் பல தீர்மானங்கள் முன்வைக்கப்படுகின்றன. குறிப்பாக தமிழகத்தின் நீர்வள பாதுகாப்பு, நாட்டு வளங்கள் மாநில கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை, விவசாயிகளுக்கு நிலையான ஆதரவு விலை, மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் உள்ளூர் தொழில்களுக்கு முன்னுரிமை வழங்குதல் போன்றவை முக்கியமாக பேசப்படுகின்றன. மேலும் தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை உலகளவில் உயர்த்துவதற்கான திட்டங்களும் விவாதிக்கப்படுகின்றன. திருச்சி மாநாடு கட்சியின் எதிர்கால